வெரைட்டிஸ் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் ரொம்ப பாப்புலரான ஒரு பொங்கல் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் இல்லைன்னா வெண்பொங்கல். ஆனால் நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு ஒரு சாஸ்பேனில் 1 கப் தண்ணி ஊற்றி இதில் 200 கிராம் கல்கண்டு எடுத்து கரைக்கணும். உங்களுக்கு பெரிய சைஸ் கல்கண்டு கிடைக்கலன்னா இந்த மாதிரி சின்ன கல்கண்டு கிடைக்கும், இது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கல்கண்டு முழுசாக கரைஞ்சிருச்சு, இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. கல்கண்டு பொங்கல் செய்யறதுக்கு நான் 1/2 கப் பச்சரிசி எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணியில் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பெரிய கடாயில் 1 கப் தண்ணி 1 கப் பால் ஊற்றி ஊற வச்ச அரிசி எடுத்து கடாயில் போடணும். அரிசியை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி சட்டிலையும் போட்டு வேக வைக்கலாம். அரிசி முழுசாக வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா குழஞ்ச மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் இல்லைனா தண்ணி கூட சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம். அரிசி முழுசாக வெந்த பிறகு தான் நீங்கள் கல்கண்டு பாகை ஊற்றணும். அடுத்து கல்கண்டு பாகை வடிகட்டி வெந்த சாதத்தில் போட்டுருங்க. கல்கண்டு பாகை ஊற்றின பிறகு நல்லா கொதிக்க விட்டு பொங்கல் நல்லா கட்டியாக சேர்ந்து வரும்போது இதில் ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், வறுத்த முந்திரி திராட்சை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் போட்ட பிறகு 2 நிமிஷம் கலரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணுங்கள். அருமையான கல்கண்டு பொங்கல் தயாராக இருக்கு. அருமையான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்க்கும் போதே உடனே செஞ்சு சாப்பிடணும்னு தோணும். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ஒரு பொங்கல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Flame.